நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மக்களின் எண்ண அலைகளால் ராகம் டிவி. வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. காதலிக்க நேரம்ல இந்த திரைப்படத்தை யாருமே மறந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே ஒரு ஹிட்டா ஒரு படம் கொடுத்த கதாநாயகன் ரவிச்சந்திரன் சார் யாரும் மறக்க முடியாது தமிழ் மக்கள். அவங்களோட பேத்தி அவங்க இப்போ பிருந்தாவனம் அப்படிங்கிற தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க தானி அவங்க. அவங்களை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அது ஊட்டிக்கு ஷூட்டிங் வந்தப்போ ராகம் தொலைக்காட்சிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரவிச்சந்திரன் சாரோட மகள் வழி பேத்தி நீங்க. அவர் சாரை பத்தி ஒரு சில விஷயங்கள் மேடம். தாத்தா நான் முன்னாடி சொன்னபடியே எப்படின்னா he never brings work to home. வேலையை பத்தி ரொம்ப பேச மாட்டாரு. வீட்டுக்கு வந்தா ஃபேமிலி மட்டும்தான். சோ அவன் ஷூட்டிங் ஸ்பாட் என்ன பண்றாரு சினிமா பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. சோ எங்களுக்கு அவர் தாத்தா அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஷூட்டிங்ஸ்க்கும் போனது கிடையாது. அருணாச்சலம் ஷூட்டிங் போயிருக்கேன், பம்பல் கே சம்பந்தம் இந்த ரெண்டு தான். ரொம்ப ஷூட்டிங் கூட்டிட்டு போக மாட்டார். இது இன்ஸ்பிரேஷன் அப்படின்றப்போ அவருக்கு ஏதாவது எடுத்திருக்கீங்களா நீங்க இன்ஸ்பிரேஷனா? பங்க்சுவாலிட்டி அது எடுத்திருக்கேன். அண்ட் வேற என்ன சொல்ல, எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங்ல தாத்தாவை பார்த்ததுனால அவரை பார்த்ததுல ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன விஷயமும் அது இன்ஸ்பயர் ஆகிதான் இப்ப எனக்கே நடிக்கணும்னு தோணி இருக்கு. சோ அவரே ஃபுல்லா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஒரு காலை பார்த்துக்கலாங்களா? வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க பிரசாந்த். வணக்கம். Thank you so much. ஊட்டி ரொம்ப குளிரா இருக்கு. மத்தபடி ஊட்டி சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ பிரசாந்த். தேங்க்யூ. படம் பிருந்தாவனம் அப்படிங்கிற அந்த படத்துக்கு அது எப்படி அதோட டெவலப்பிங் ஸ்டேஜ் எப்படி இருக்குங்க? நல்லா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ஷூட்டிங். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. இதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது பிருந்தா? நான் ஃபர்ஸ்ட் மிஷ்கின் சார் படம் தான் சைன் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டில்ஸ் பார்த்துட்டு ராதாமோகன் சார் கேட்டு பண்றேன். பிருந்தாக்கா போறது ஃபர்ஸ்ட் பிருந்தாவனம். ஓகேங்க. அருள்நிதி சார் அப்படின்னாலே அவரோட படம் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். உங்க கேரக்டர் என்ன அந்த படத்துல? இப்போதைக்கு கேரக்டர் பத்தியோ படத்தை பத்தியோ டிஸ்கஷன் கிடையாது. மத்தபடி போல்டான ஒரு கேரக்டர், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேரக்டர் கண்டிப்பா. ஓகே ஓகே. வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க ஆர்த்தி. வணக்கம். தானியர் கான் பேசுங்க அவங்கிட்ட. வணக்கம் ஆர்த்தி. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். ஆமா, இதுதான் என் முதல் படம். புரியல. அருள்நிதி. அருள்நிதி சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிகாம் முடிச்சுட்டு இப்ப பிஜி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆர்த்தி. நிறைய படம் பண்ணணும்னு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு போல்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு. சோ அந்த கேரக்டர் எப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ நீங்க பாக்குறப்ப ரொம்ப சாஃப்டாவா இருக்கீங்க, சாஃப்ட் நேச்சுரலாவா இருக்கீங்க. ஒரு போல்டான கேரக்டர் அப்படின்றப்போ அது எப்படி நீங்க ஒரு ஹோம்ஒர்க் ஒரு பிராக்டிஸ் எடுத்தீங்க? நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போனேன். குமரவேல் சார் கிட்டயும் ஒர்க் ஷாப்ஸ் போனேன். சோ மறுபடியும் நம்மளுக்குள்ளார சொல்லிக்கிறது தான். நம்ம கேரக்டருக்குள்ளார போகணும். கேரக்டரா இருந்தாலும் சோ அது போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
எப்பவுமே ஒரு கேமரா பார்த்தாலும் ஒரு ஃபியர் இருக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு. பட் நீங்க ஏற்கனவே அந்த சினிமா வழியிலேயே இருந்திருக்கீங்க, தாத்தாவை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. அப்படின்றப்ப அந்த கேமரா ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு புதுசா இருந்ததுல இல்ல ஒரு பிராக்டிஸ் ஆன மாதிரி இருந்ததுங்களா? நான் வந்து சினிமா வழியா தாத்தா வழியா வந்தது உண்மைதான். பட் என்னன்னா நான் நிறைய சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணேன். சோ எனக்கு கேமரா ஃபியர்ங்கிறது ரொம்ப இருந்தது கிடையாது. மத்தபடி வாஸ் ஈஸி. எனக்கு வந்து ஃபியர் இன்னும் பயம்னு ரொம்ப இருந்தது கிடையாது. அதுவும் இல்ல இப்போ இல்ல. ஷார்ட் பிலிம்ஸ் அப்படிங்கிறப்ப நான் கட்டாயமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதாவது அது மூலியமா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஸ்கிரீன்லயும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டுக்கும் எப்படி ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? அது பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம்ல நம்ம ஒரு கேஷுவலா எடுத்துக்கலாம். பட் ஒரு மூவி அப்படின்னு வரப்போ ஒரு டென்ஷனாவே தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களா? இல்ல நான் ஆக்சுவலி ஷார்ட் பிலிம்ஸையும் கேஷுவலா எடுத்துக்கிட்டது கிடையாது. எல்லாத்தையுமே நான் சீரியஸா தான் எடுத்துட்டு பண்ணிருக்கேன். சோ பட் அப்கோர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ஷார்ட் பிலிம்ஸ்க்கும் மெயின் பிலிம்ஸ்க்கும். இது இன்னும் பெரிய ஆர்டிஸ்டோட சீனியர் ஆர்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ண என்னதான் தாத்தா இருந்தாலுமே எனக்கு டெபியூ. எனக்கு அந்த சீனியர் ஆர்டிஸ்டோட பண்ற பயம் கண்டிப்பா இருக்கு. விவேக் சார், அருள்நிதி சார் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஒரு சின்ன பயம் சீனியர் ஆர்டிஸ்டோட பண்ணும்போது ஒழுங்கா பண்ணிடணும்ன்ற பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அந்த பயத்தினால ஏதாவது ரீடேக் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? பயத்தினால வராது. மேடம் அந்த படத்தை பத்தி சொல்லிருந்தீங்க, எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டர் வந்து உங்களை ஸ்டில்ஸ் பார்த்துட்டு பண்றியான்னு கேட்டாரு. சோ ஸ்கிரீன் டெஸ்ட் போயிட்டு he was okay with it. So சரின்னு இவன் எங்களுக்கு இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஊட்டி மட்டும் இருந்தது இல்ல தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் ஷூட்டிங் இருக்காங்களா? பெங்களூர் கிட்ட எடுத்தாங்க. ஊட்டி எவ்வளவு நாள் அப்படி போயிருக்காங்க? கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஊட்டி கொஞ்ச நாள் போகும். ஊட்டி எந்தெந்த இடம் ஊட்டி அப்படி உங்களுக்கு ரொம்ப மனசுல இருக்கக்கூடிய இடம்? எனக்கு இடம் பேர்லாம் தெரியாது. நிறைய இடத்துல ரோட் எங்கேயோ எடுத்தோம். உள்ள இன்டீரியர்ஸ் இது வரைக்கும் இருக்குல்ல, எனக்கு அந்த இடம் பேர் சரியா தெரியல. அதுதான். ஆமா ஆமா கட்டாயமா நிறைய புது இடங்களாக இருக்கும். நாங்களே சென்னைக்கு வந்தா கூட நிறைய இடங்கள் தெரியாம கூட இருக்கலாம். இப்ப அந்த படம் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த பிருந்தாவன் படம் அப்படின்றப்போ நீங்க உங்க கோ ஆர்டிஸ்ட்ல எப்படி எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்றாங்க? யார் இந்த படத்துக்கு இசைச்சிருக்காங்க? விஷால் சந்திரசேகர் தான் இசைச்சிருக்காரு. நான் தான் கோஆபரேட் பண்ணேன். அவங்களுக்கு தான் இருக்கிறது எல்லாமே எனக்கு சீனியர் ஆர்டிஸ்ட். நான் நல்லபடியா கோஆபரேட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஹோப்லி அவங்களும் அதே நினைக்கிறோம். ஓகே, இந்த படத்துல சாங்ஸ் எந்த அளவுக்கு ஒரு நல்லா வந்திருக்கு? கண்டிப்பா நல்லா வந்திருக்கு. இப்ப ஊட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சாங்ஸ்ங்களா இல்ல வேற ஏதாவது ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டே இருக்குதான். எடுக்கிறது இந்த சில இடம் தானே, சோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப நீங்க ஊட்டிக்கு அதாவது ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப ஊட்டிக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒரு ஹீரோயினா வரப்போ ஊட்டி எப்படி இருக்குது? அதே மாதிரிதான் இருக்கு. அதே குளிரு எதுவும் மாறல. பட் நான் அப்ப சின்ன வயசுல வந்ததுனால ரொம்ப இந்த பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு வேற எந்த மாற்றமும் தெரியல ஊட்டியில. ஐ மீன் டெவலப் ஆயிருக்கு. பட் நான் சின்ன பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்ல. மற்றபடி இந்த இடம் எல்லாம் இப்ப வந்ததான் மேபி இன்னும் ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு சில இடங்கள்ல நீங்க ரெகனைஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிறப்ப இந்த லேண்ட் பார்க்ல சொன்னீங்க நீங்க இருக்கீங்களா? நாங்களே அப்படி பார்த்து அந்த லேண்ட் மார்க்ல சர்ச் பரவாயில்ல ஒரு அளவுக்கு அந்த கரெக்டா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்போ நீங்க படிச்சதெல்லாம் சொல்லிருந்தீங்க, படிச்ச விஷயம் எல்லாம் சொல்லிருந்தீங்க. இப்ப அந்த திரைப்படத்துக்கு வரணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து ஒரு எண்ணம் இருந்ததுங்களா? இல்ல இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்களா? இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை. பட் அம்மா அப்பா வந்து படிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ நடிக்கணும்ன்றது கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பேரண்ட்ஸ் சைடு இருந்து. இப்போ கொடுத்துட்டாங்க. பட் முன்னாடி வந்து டிகிரி வாங்குற வரைக்கும் போக கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சோ ஒன்ஸ் எனக்கு டிகிரி வந்ததுக்கு அப்புறம் ஓகே நீ ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. சோ ட்ரை பண்ணதுல கண்டிப்பா. ஓகே, நீங்க தான் தாத்தா வெளியில வந்த முதல் நடிகீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி நடிச்சீங்க? மாமா நடிச்சிருக்காரு. ஓகே ஓகே, அவரும் நடித்திருக்காரு திரைப்படத்துல இல்லைங்க. சரி, இப்ப அந்த படத்தை பத்தி நீங்க சொன்னீங்க நிறைய விஷயங்களா. இப்ப அந்த படம்ங்கிறப்போ எந்த ஷாட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்த ஷாட்டா இருக்குது? ஷார்ட் சொல்லணும்னா மெதுவா அந்த கதை வந்துருவீங்க வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாமே இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் படம்
இது வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூமெண்ட்ல தான் பழகுவாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க ஊட்டி? எப்படி இல்ல எந்த மாதிரியான ஃபீல் பண்றீங்க ஊட்டி? இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஆடியன்ஸ் பக்கத்துல வந்து பேசுறப்பல எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் உங்ககிட்ட இருக்குது? நல்லாதான் புதுசா இருக்கு. எனக்கு தாத்தாக்கு அப்படி பண்ணி பாத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, சந்தோஷமா இருக்கு. அண்ட் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. சோ எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் எனக்கு வரல. ஓகேங்க, இது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சைன் பண்ணிருக்கீங்க? பாத்துட்டு இருக்கேன், பட் ஐ எம் டேக்கிங் இட் ஸ்லோ இப்போதைக்கு. சோ இந்த 2 படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ் வருது, படிச்சிட்டு இருக்கேன். ஒன் சைன் பண்ண கண்டிப்பா சொல்றேன். இப்போ ஸ்டடி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகேங்க, காலேஜ் பார்த்துட்டு பேசுங்க. என்ன முடிச்சிருக்கத சொன்னீங்க நீங்க? நான் பிகாம் முடிச்சுட்டு பிஜி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, எப்படி இப்ப ஸ்டடீஸும் படமும் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? எக்ஸாம்ஸ் வரும்போது படிச்சிருவேன், அது பிரச்சனை இல்ல. அசைன்மெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஷூட்டிங் டேட்ஸ் ஃப்ரீயா இருக்கும் போதுலாம் அசைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டா அது ப்ராப்ளம் வராது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க இந்த படத்தை பத்தி? ஏன்னா காலேஜ் அப்படின்னாலே ஒரு ஷேர்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு ஷேர் பண்ணிருக்கேன், தவிர்த்து வேற எதுவும். ஓகேங்க, இந்த படம் வந்துட்டு இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த படத்தை ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க முடியறப்போ, அதாவது உங்களோட ஸ்டடிஸ் முடியறப்போ இந்த படமும் ரிலீஸ் ஆகுறதுன்னு வாய்ப்பும் இருக்கு. அப்போ அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப இது வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகல, உங்க தானியா ஒரு ஸ்டூடெண்டா தான் பாத்திருப்பாங்க. நீ தானியா ஹீரோயினா பார்க்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆனோன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதோட டைமிங் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை காலேஜ் முடிஞ்சிருது. ஏன்னா எனக்கு அவங்கள பாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பாக்குறதுக்கு இன்னும் புதுசா இருக்கும். ஓகே, சோ முடிச்சுட்டா ஆப்வியஸா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கும், பழகி இருக்கும். காலேஜ் லைஃப் அப்படின்றப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமே சொல்லுவாங்க, தானியா என் கூட படிச்ச பொண்ணு இப்ப ஹீரோ ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்ல. அதோட ஸ்டேஜ் வேற மாதிரி இருக்கும். அந்த அடுத்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் படம் காதலிக்க நேரமில்லை, அது என்னைக்குமே என்னோட ஃபேவரட். 100 டைம்ஸ்க்கு மேல பாத்திருக்கேன். பட் இன்னமும் வந்து எனக்கு அதை பார்த்தா இன்னும் புதுசாதான் இருக்கும். அதே கண்கள், இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட் மூவிஸ் சொல்லலாம். அதே கண்கள் அது சஸ்பென்ஸோட போயிட்டு ஒரு த்ரில்லி நீங்க பாக்குறப்ப ஒரு த்ரில்லா இருக்கும். இப்ப தாத்தா வந்து ஷேர் பண்ண மாட்டாரு ஒரு சில விஷயங்கள, அந்த கதையெல்லாம். ஆனா கட்டாயமான கதை ஷேர் பண்ணிருக்க முடியாது. சினிமா பத்தி ஸ்ட்ரிக்ட் நோ, வீட்டுக்கு இருந்தா சொல்ல மாட்டாரு. கதைலாம் தாத்தா கிட்ட கேட்கவே முடியாது. ஓகேங்க, நாங்களே போய் கேட்க மாட்டோம். சோ அதேதான் இப்ப நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யாருக்குமே எதுவுமே சொல்றது கிடையாது. ஓகே, ஒரு காலை பாத்துக்கலாம். வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? மிஷனரி ஹில்ல இருந்து. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், தானியா இருக்காங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே, சொல்லுங்க 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 சார். உங்க சிக்னல் கரெக்டா இருக்கு, சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. ஓகே ஓகே சார், சார் டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிருங்க. சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள் தான் தெரியும். அது ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஊட்டியில நடக்கக்கூடிய, இப்போ ஷூட்டிங்னாலே இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊட்டியில ஒரு ஷூட்டிங்கே பார்க்க முடியாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் இருக்கனால மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி எல்லா இடத்துலயும் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க, பாக்கலாம் அப்படின்னு. பர்டிகுலரா உங்களோட ஷூட்டிங் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா கூட இருக்காங்க, ஒரு நேரில் கூட. சார், அந்த காதலிக்க நேரமில்லை கண்கள் படத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க, அதுல எது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண? இன்ஸ்பயர் அவரோட ஆக்டிங் தான். இன்ஸ்பிரேஷன்ங்கிறது அவரோட ஆக்டிங் தான். ஆக்டிங் மட்டும் ஸ்டோரியோட அப்படியே பேஸ் பண்ணி போறீங்களா? எல்லாமே. அது காதலிக்க நேரம் ஸ்டோரி இல்லன்னா தாத்தா இல்ல, தாத்தா இல்லன்னா அந்த மாதிரி தானே இருக்கு. சோ எல்லாம் ஒரு மூவி as a whole எனக்கு வந்து காதலிக்க நேரம் இல்லைங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, கண்டிப்பா. அதே கண்கள், அதான் சொன்னேன், காதலிக்க நேரம் இல்லை அதே கண்கள் ரெண்டுமே எனக்கு ரொம்ப இருக்கிறதுலே பிடிச்ச படங்கள். ஓகே, இது ரெண்டு. காலை பார்த்துக்கலாங்களா? வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க. வணக்கம், தானியா இருக்காங்க, பேசுங்க. பிருந்தாவனம் கதாநாயகி தானியா. ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? அப்படியா? எங்க? சாரி,
பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். அப்படியா? சரி, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அப்படியே பேசல. ஓகே. சரி, இந்த படம் வெற்றி கூட நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். மேலும் மேலும் வெற்றி கூட என்னோட அன்பார்ந்த வாழ்த்து. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. தானே இப்ப இது பாத்துட்டீங்கன்னா அதே கண் மாதிரி ஊமை விழிகளும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு படமா இருக்கு. அதோட இந்த வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. யாருமே ஒரு பார்க்காத ஒரு ஆக்டிங் நம்ம அதுல பார்க்க முடியும். அந்த படம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணீங்களா? தாத்தாவோட படங்களே எனக்கு கிட்டத்தட்ட இன்ஸ்பிரேஷன் மாதிரி. சோ தனிப்பட்ட படம் சொல்றேன். எனக்கு பிடிச்ச படம் கேட்டும் போது காதலிக்க நேரம்ல பிடிச்ச படம். ஓகேங்க, அது எவர்கிரீன் மூவி மாதிரி எனக்கு. ஓகேங்க. சோ ஒரு கால பார்த்து. வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? குன்னூர் பகுதியில இருந்து ஆறுமுகம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஓ சரி, ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். கட்டாயமா சார். ஊட்டி பேசுங்க சார். தேங்க்யூ ரொம்ப நன்றி. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகேங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நல்ல டாப் மோஸ்டுக்கு போகணுங்களாமா நீங்க? அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வேற லாங்குவேஜ்ல சொன்ன தமிழ் தான் கொஞ்சம். ஆமாங்க மேடம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கட்டாயமா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்க முடியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ண முடியுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். என்னோட சிஸ்டர், என்னோட கசின்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேரு சொன்னோம்னா லிஸ்ட் பெருசு பரவாயில்ல. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து. சோ அவங்களும் கிட்டத்தட்ட வந்து அம்மா அப்பா கிட்ட பேசி நிறைய வந்து கொஞ்சம் விடுங்க பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட பிரதர்ஸ், கசின்ஸ் அவங்க எல்லாமே அதான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாருமே ட்ரீட் பண்றாங்க. சோ பேர் வந்து அமிதேஷ், அருண், அபராஜிதா என் தங்கச்சி, அப்புறம் வந்து அபூர்வா, ஹிரண்மை, இந்த செட். கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து சுத்துவோமே. சோ ஃப்ரெண்ட்ஸ் தனியா, ஃபேமிலி தனியா இல்ல. ஒரு காலர் பாத்துங்க. வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க காவியா. வணக்கம். பேசுங்க. ஹலோ காவியா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க காவியா. எனக்கு வந்து பிடிச்ச ஹீரோன்னு ஒருத்தர் யாரும் கிடையாது. எனக்கு எல்லா ஹீரோயும் பிடிக்கும். ரொம்ப பேராசை பிடிச்சவன். நிஜமா நான் சொல்றேன், எனக்கு எல்லா ஹீரோயும் பிடிக்கும். இதுதான் ஹீரோயின். அதே பதில் தான். எல்லா படத்தையும் பார்த்தா நீங்க ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு ஹீரோயின் பிடிக்கும். ஆமா, இதுவும் பழகி பார்க்க ஒரே மாதிரி தானே. எல்லா ஹீரோவோடையும் எனக்கு நடிக்கணும்னு ஆசை. எல்லா ஹீரோவோடையும் எனக்கு நடிக்கணும்னு ஆசை. அதான் சொன்னேன், கொஞ்சம் கிரீடி, கொஞ்சோண்டு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ காவியா. தேங்க்யூ. நான் கேட்கலாம் தான் இருந்தேன். சரி, செலிபிரிட்டிஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்ல அதுலயும் தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருங்களா? இல்ல இருக்காங்க. அதாவது பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ் கண்டிப்பா வருவாங்க. ஓகே. சோ அப்பா வந்து பாத்துட்டு எந்த ஹீரோன்னு கேட்கலாங்களா? தேவயானி மேம் வந்திருக்காங்க, சரத்குமார் சார் வந்திருக்காங்க, ராதிகா மேம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் பர்த்டே பார்ட்டிஸ் தான் வந்து பாத்துட்டு போவோம். ஓகே. சூர்யா சார் வந்து காலர் பாத்துக்கலாங்களா? வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம் சார். வணக்கம்.
ரெண்டு கேள்வி நீங்க வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க கோபம் வராதான்னு கேக்குறாங்க. வரும், வராது, கோவம்லாம் வராதுங்க. எனக்கு நீங்க பேசுறது ஆக்சுவலி சரியா கேக்கல. கேக்குது, சொல்லுங்க. நான் வந்து யூடியூப் இன்டர்வியூ பார்த்தேன். இப்போ ஏன் சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது தப்பா? கோவம் வராதுங்க. சரி, சூப்பர். அப்புறம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அவங்க பெஸ்ட் கலக்குங்க, வாழ்த்துக்கள். முடிச்சுருங்க அப்படி ஞாபகம் சென்னை பேசுறேன். நான் வந்துட்டு இந்த ரசிகர் மன்றத்துல ஒரு தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அருண் சார், தேங்க்யூ. சென்னையில இருந்து பேசியிருந்தாங்க. நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கு சேனல்ல இருந்து. அது வந்து கோபம் வராதான்னு கேக்குறாங்க. படுவீங்களா கோவம்லாம்? ஆமா, கோவம் வராம யார் இருப்பாங்க? நீங்க கோவம்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓகே, கோவத்தை எந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்துவீங்க? அப்படி சைலண்டா இருந்துவீங்களா, இல்ல திட்டிடுவீங்களா? எதுவுமே பண்ணுங்க, அப்படியே ஒண்ணு பேச நம்ம வேலையை பார்த்து போயிட்டு அந்த கோவம் போயிடும். ஓகே, அடுத்தவங்க இருந்தாலும் அந்த கோவம் போயிடும். ஆமா, யார் மேலயும் காட்டக்கூடாது. நம்ம மேலயும் காட்டிக்கூடாது, மற்றவங்க மேலயும் காட்டி. ஓகே, இப்போ அதே ஒரு நேர் கேட்டிருந்தாங்க இந்த ஹீரோயின். நீங்க எந்த ஹீரோயினை இன்ஸ்பயர் ஆகி வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு? ஏன்னா ஹீரோ அப்படின்றப்போ கட்டாயமா தாத்தால இருந்து ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹீரோயின் அப்படின்றப்போ கட்டாயமா ஏதோ ஒரு அட்மையர் ஆகக்கூடிய ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. நான் முன்னாடி இன்டர்வியூ பண்ணியிருந்தேன், அப்ப சொன்னதுதான் என்னன்னா வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து ஒவ்வொரு படத்துலயுமே வந்து வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ நம்ம ஒருத்தரா ஒரு படத்துல இருந்து எடுத்துட்டா அது ரொம்ப வந்து சின்னதாயிடும். சோ எல்லாருமே வந்து எல்லா படத்துலயுமே வந்து என்னென்ன எடுத்துக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ்னே இல்ல, பட் ஜெனரலாவே வந்து இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணலாம் இந்த விஷயத்தங்கிறது எல்லார பார்த்தும் கத்துக்கலாம். சோ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, எல்லார பார்த்தும் கத்துக்கலாம் கண்டிப்பா. ரஜினி சார் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் அவரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அருணாச்சலத்துல தாத்தா நடிச்சிருக்காரு. சோ அது மூலியமா ஏதாவது ரஜினி சாரை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்ததுங்களா? கண்டிப்பா நான் போய் பார்த்திருக்கேன். எனக்கு வந்து அவர் என்ன தூக்கி வச்சிருந்த ஒரு போட்டோ வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல பத்திரமா வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகேங்க, இப்போ அப்படி ஒரு ரஜினி சார் ஒரு போட்டோ, அது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம், ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிருக்குது. இப்போ அந்த ஷூட்டுக்கு போயிருப்பீங்க நீங்க கட்டாயமா, பட் மறந்துருக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா சின்னதா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஏதோ ஒரு சீன் கூட ரீகால் பண்ண முடியாது இல்லைங்க. ஒரு காலர் பாத்துக்கலாம். வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? அனு, குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா? தானியா இருக்காங்க, பேசுங்க அனு. இது பிருந்தாவன் திரைப்படம் இருக்கு பாத்தீங்களா, கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. ரவிச்சந்திரன் சாரோட மகள் வழி பேத்தி. ஆமாமா. பேசுங்க பேசுங்க. ஹலோ, I'm good. How are you? Okay. It's so cute and beautiful. Thank you so much. And your hair is really nice. Thank you. Okay, உங்க தாத்தா ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃபிலிம் அந்த டாக்டர் நிறைய ஃபிலிம் நடிக்கிறாரு. I'm not very clear in that. உண்மை பிடிக்கிற படம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. Okay. அப்புறம் உங்களுக்கு I think அக்ஷயவர்தன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? அக்ஷயவர்தன். ஹம்சவர்தன்ங்களா? ஹம்சவர்தன் என்னோட மாமா. முன்னகை தேசம். Thank you. And we wish you a bright future in this career. And I hope you will just give good films in Tamil industry. Thank you so much. Thank you Anand, thank you. ஆமா சார், அந்த திரைப்படத்தை பத்தி நீங்க சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் ஷேர் பண்ணிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு. இப்போ அந்த அருணாச்சல படத்தை ஏதாவது ரீகால் பண்ண முடியுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
ஆனா ஒரு சீன் ரஜினி சார் கூட இருந்தது மட்டும் மறக்கவே முடியல. ஆமா, அத பாத்துருந்தேன். அது போட்டோ சொல்லிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்ல ரஜினி சார்கிட்ட போட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு, இல்ல பத்திரமா தான் வச்சிருக்கீங்களா? யாருக்குமே இந்த விஷயம் இந்த நிகழ்ச்சியில தான் தெரிஞ்சிருக்குங்களா? பேருக்கு தெரியும், ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு வந்துட்டோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கால் பாத்துக்கலாங்களா? வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? சரவணன் சார் வணக்கம். வணக்கம், தானியா இருக்காங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ சரவணன். வணக்கம். ரொம்ப நன்றி. என்னங்க சார்? கமலஹாசன் பத்தி என்ன நினைக்கிறேன்? ரஜினி சார் சொல்ல பத்தி நினைக்கிறதுக்கு நான் இன்னும் அவ்வளவு அளவு பெருசா வளரல நினைக்கிற அளவுக்கு. என்ன அவரு நான் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரலங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்கீங்க. நீலகிரி மாவட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஹாய் ஒன், உங்களோட சப்போர்ட் அண்ட் அன்பு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. கட்டாயமாங்க. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்து தான் தெரிவிச்சிருக்காங்க, கட்டாயம் இந்த படம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு. எங்களுக்கும் பாத்தீங்கன்னா ராகம் தொலைக்காட்சி சார்பாக சக்சஸ் ஆகணும்ட்டு ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ராகம் தொலைக்காட்சி. வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ப்ரோக்ராம் பண்றாரு. சொல்லுங்க ராஜா. ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ராகம் டிவி அண்ட் நீலகிரி. தேங்க்யூ. ஓகே, இப்பதான் நம்ம ராகம் டிவி உங்களுடைய இன்டர்வியூ இருந்தது, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ராஜா. இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப பிருந்தாவனம் பண்ணிட்டு இருக்கேன், ராதா மோகன் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே, நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ராஜா. ஹலோ ராஜா. ராஜா, பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்க குரலை கேட்டிருப்பாங்க. தானியாக்காக ஒரு 2 வரிகள் பாடுறீங்களா? இல்ல, பாருங்களேன், நான் கேட்டது இல்லையே. எனக்கு அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது பாடிருங்க. ஓகே. சூப்பர். சரியான வயசு அவருக்கு ராஜாக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ. அதோட கரோக்கியோட போடுறப்போ நிறைய அந்த சாங் அப்படியே ரியாலிட்டி அப்படியே அந்த வாய்ஸ்ல அப்படியே எடுத்து பாடுவாரு. ரொம்ப ஒரு டேலண்டான ஒரு பர்சன் மேடம். இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ராகம் தொலைக்காட்சி நேர்களும் தெரிஞ்சுட்டோம், நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ராகம் தொலைக்காட்சி சார்பாக, ராகம் நேர்கள் சார்பாக படம் வந்துட்டு செம்ம ஹிட் ஆகணும்னு வாழ்த்துறாங்க மேடம். தேங்க்யூ. கண்டிப்பா போய் பாருங்க. நீங்களும் தயவு செஞ்சு படம் போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, நன்றி, வணக்கம் மேடம். ஒரு ராகம் தொலைக்காட்சி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் மேடம். தேங்க்யூ. நேரிலே பிருந்தாவன் திரைப்படம் கதாநாயகி தானியா அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவ், அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் இன்னொரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நேரில் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.